வெள்ளி வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் இப்போது நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய மண்ணைச் சேர்ந்த நாட்டைச் சேர்ந்த மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 2 வீரர்கள் சிங்கப்பூரிலே கடந்த 13ஆம் தேதி ஜூலை 13ஆம் தேதியிலே இடம்பெற்ற சர்வதேச திறந்த மெய்வல்லுநர் போட்டியிலே அவர்கள் பங்கு கொண்டு பதக்கங்களோடு நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்ற காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். முன்னதாக மணிவேல் சத்தியசீலனுடனான நேர்காணலை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்திருந்தார். இப்போது அந்த சாதித்த வீரர்களுள்ள 2வது வீரர் மற்றும் ஒரு நண்பர் சகோதரர் எங்களுடைய துரைசாமி விஜிந்த் அவர்கள் இப்போது எங்களுக்கு அருகாமையிலே இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, வணக்கம் நேர்களே. மீண்டும் ஒரு அழகான சந்தர்ப்பத்தில் நேரடி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஹோம் ஆஃப் அத்லெட்டிக் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் சிங்கப்பூர், அங்கே தான் அந்த போட்டிகள் இடம்பெற்றன கடந்த 12-13ஆம் தேதிகளில். இது ஒரு சர்வதேச போட்டி. இந்த போட்டியிலே எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள் சாதித்தது என்பது உண்மையிலே எங்களுக்கு பெருமையான விஷயம். சரி, இந்த 2 வீரர்களும் போட்டிகளில் அங்கு பங்கு கொண்டாலும் எங்களுடைய வீரர்களை கௌரவித்து அவர்களை பாராட்டி நிகழ்வு ஒன்று சிங்கப்பூரிலே இடம்பெற்றதாக நாங்கள் அறிகிறோம். அதனுடைய காட்சிகள் கூட எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இப்போது அங்கு இடம்பெற்ற அந்த கௌரவிப்பு மற்றும் அதனோடு தொடர்பட்ட சில விடயங்களை காட்சிகளினூடாகவே உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். மலையகம் சார்பாக மீண்டும் ஒரு வெற்றி வாகை சூடி இலங்கைக்கும் மலையக மண்ணுக்கும் பெருமையை சேர்த்துள்ள துரைசாமி விஜிந்த் அவர்களை தமிழ்நாடு சைவ சமய நெறி பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் காவன் சசிகுமார் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மையில் இடம்பெற்ற உலகளாவிய தமிழ் பண்பாட்டு சைவ நெறி பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்திருந்த அமைப்பின் பிரதிநிதிகள் சகிதம் மேற்படி இளைஞரை அவரது பிரதேசத்தில் சந்தித்து கலந்துரையாடியதுடன் அவருக்கான சில உதவிகளை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிங்கப்பூரில் நடைபெற்ற 1வது சுற்றில் ஏறுதல் போட்டியில் 1ஆம் இடம் பெற்று தங்கப்பதக்கத்தையும் பரிதி வட்டம் வீசுதல் போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தையும் 5000 மீட்டர் வேகநடை போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தையும் பெற்று மொத்தம் 1 தங்கம் 2 வெள்ளி பதக்கம் அடங்கலாக மொத்தம் 3 பதக்கங்களை பெற்றார். இதேவேளை மணிவேல் சத்தியசீலன் 1500 மீட்டர் போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தையும் நடைபெற்ற 5000 மீட்டர் வேகநடை போட்டியில் 1ஆம் இடத்தை பெற்று தங்க பதக்கத்தையும் மொத்தமாக 2 பதக்கங்களை பெற்றுக் கொண்டார். இப்போட்டியில் சுமார் 12 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை சிங்கப்பூரில் இடம்பெற்ற இந்த போட்டி நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ள வருகை தந்திருந்த மலையக வீரர்களுக்கான உதவிகளையும் ஒருங்கிணைப்பு பணிகளையும் தமிழ் பண்பாட்டு உலகளாவிய சைவ நெறி பாதுகாப்பு அமைப்பின் சிங்கப்பூர் செயலாளர் முருகையன் மற்றும் ஆலோசகர் லிஷா, துணை தலைவர் சிங்கப்பூர் இந்தியன் சாம்பர்ஸ் ராஜகுமார் சந்திரா ஆகியோர் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு பாப்பா நாட்டைச் சேர்ந்த முருகையன் உள்ளிட்ட தமிழ்நாட்டினை சேர்ந்த சிங்கப்பூரில் வசிக்கும் உறவுகள் ஒன்று சேர்ந்து வெற்றியீட்டியவர்களுக்கு இலங்கை ரூபாய் நிதியான 1.5 லட்சம் வழங்கி அதுபோன்று கௌரவம் செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது கருத்துக்களையும் இங்கு தெரிவித்தனர். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களால் உண்மையில் நாட்டுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை, மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, அந்த அனுபவங்களை எல்லாம் இப்போது நீங்கள் உங்களுடைய வாயாலே சொல்லி கேட்பது கூட எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இந்த போட்டி பற்றி பேசுவதற்கு முன்பு, சிங்கப்பூர் பயணம் பற்றி பேசுவதற்கு முன்பு நாங்கள் சத்தியசீலனிடமும் கேட்டிருந்தோம் இந்த தெரிவுகள் சம்பந்தமாக எவ்வளோ கடினமாக இருந்தது என்று அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டியில் இந்த சிங்கப்பூரில் இடம்பெற்ற சர்வதேச தரத்திலான ஒரு போட்டி, சர்வதேச போட்டி, அதில் பங்கு பெற்றுவதற்கான இந்த இங்கே நடந்த தெரிவுகள், செலெக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? எவ்வளோ டஃப்பாக இருந்தது? ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் சர்வதேச அளவுக்கு போய் நம்ம போட்டி இடுறதை விட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா இங்கே எல்லாம் திறமையானவங்க இருக்கிறாங்க. இலங்கையை பொறுத்தளவில் நம்ம சூழல் மட்டும்தான் இன்னும் சரியாக அமையலை. என்னுடைய திறமையான நிறைய வீராங்கனைகள் இருக்கிறாங்க. அது முழு தேசிய அளவில் நான் சொல்கிறேன், தேசிய அளவில் அனைத்து மொழி பாகுபாடின்றி அனைத்து திறமையான விளையாட்டு வீரர்கள் அவங்களோட போட்டி போட்டு தான் நமக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் சர்வதேச போட்டிக்கு போயிட்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டோம்.
சரி, இன்டர்நேஷ்னல் ஓப்பன் அத்லெட்டிக்ஸ். நம்ம ஓப்பன் மாஸ்டர் அத்லெட்டிக். அது அங்கே போன பயணம், அந்த போட்டிகள், அங்கே நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள், இது சம்பந்தமாக சொல்கிறதா இருந்தால் இப்படி எதெல்லாம் சொல்லுவீங்க? நிறையா இருக்குது. இந்த போட்டி சம்மந்தமாக சொல்கிறத விட அதுக்கு அந்த போகிறதுக்கான ஒரு இலக்கை தான் நம்ம நோக்கி இருந்தோம். கண்டிப்பாக அந்த போட்டிக்கு போய் பங்கு பெற்றணும், நாட்டிற்கும் சரி நம்ம சமூகத்துக்கும் சரி ஒரு அடையாளமாக நான் திகழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதுவரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிறோம். நானும் மட்டுமல்ல, நம்ம நண்பர் சத்யசீலன், மலையக வீரர்கள், வீராங்கனைகள் அவ்வளோ பேருமே. இருந்த போதிலும் பொருளாதார பின்னடைவுகள் அது இன்னும் நம்மளை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்குது. அதுக்கான தீர்வு எதிர்காலத்தில் நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கான சரியான பாதைகள் அமையும் இடத்தில் நம்ம சமூகத்துக்கான பின்தொடர்ந்து வர்றவங்களுக்கான பாதைகள் வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்ம எண்ணத்தோடு தான் போயிட்டுருக்கோம். அந்த வகையில் நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான எனக்கு உதவி நல்கிய அதை முதல்ல நான் சொல்லணும். அதை சொல்லிட்டு மற்ற விடயங்களை நான் சொல்ல முதல்ல நாங்கள் முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம். இந்த பயணத்துக்கு அடிப்படையாக இருந்தவங்க, ஆதரவாக இருந்தவங்க, பக்கபலமாக இருந்தவங்களை முதல்ல நினைவு கூறிட்டு நாங்கள் பிறகு போட்டி சம்மந்தமாக பேசுவோம். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிறைய பேர்ட்டு நான் உதவியை கேட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறதுக்கான காரணம் யாரும் மன புண்படுத்துறதுக்கோ இல்லை காயப்படுத்துறதுக்கோ இல்லை. நம்ம தேடி போகிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும் இடத்தில் வெற்றி. அது அந்த இடத்துல இல்லாமல் மிஸ் ஆகுன்னா அடுத்த முறை முயற்சி இதை விட நல்லது ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குது. சர்வதேச நாட்டில் நேரடி ஒளிபரப்பில் பார்த்துருப்போம். சர்வதேச ஒரு நாட்டில் போயிட்டு நம்மளோட மலையக திறமைகள், இளைஞர்களை திறமையை பாராட்டி, அதுவும் அந்த பாராட்டு நிகழ்வு நடந்த இடம் வந்து சிங்கப்பூர் இந்தியா மரபுரிமை நிலையம். அதாவது பெருமதி மிக்க மோடி ஐயா அந்த இடத்துல நம்ம நின்று பிடிச்ச அதே இடத்துல வந்து அவரை சிறப்பித்த இடத்துல தான் அந்த ஐயா தான் ஐயா ராஜ்குமார் ஐயா. அவர் கையால் தான் அந்த சிறப்பு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி செண்பக விநாயகர் ஆலயம் இங்கே நம்மளோட மலையக குருக்கள்மார் ஒன்றியத்தில் தலைவர் சர்மா ஐயா, சுரேஷ் சர்மா ஐயா அவருடைய முழுமையான ஆலோசனையின் பேரில் வேண்டுகோளுக்கிணங்க செண்பக விநாயகர் ஆலய முகாமையாளர் கருணாகரன் ஐயாவோட வேண்டுகோள் ஆலோசனைக்கு ஐயா தலைவர் அங்கே இந்திரன் ஐயா அவர்களின் ஏற்பாட்டில் அங்கே தங்குவதற்கான வேலைகளை செஞ்சு கொடுத்தாங்க. இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்த எமது அனுசரணையாளர்கள், அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். கிரிவலம் அறக்கட்டளை ஐயா, ஜெர்மன் ஐயா அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கண்டிப்பாக கூறணும். அவருக்கு நன்றியை சொல்லணும். அவர் மட்டும் இல்லை, நிறையா இருக்கிறாங்க. அபி மலையக பெண்கள் அமைப்பின் தலைவி சகோதரி அபி அவர்களின் ஆலோசனையில் கிரிவலம் அறக்கட்டளை அமைப்பின் முகாமையாளர், இலங்கை முகாமையாளர் பாரதி ஐயா அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நமக்கான டிக்கெட் மற்றும் பணத்தொகையையும் பெற்று இப்போ நாளைக்கு போட்டியில் போகிறதுக்கு இருக்குது. நான் டிக்கெட் கிடைச்சது சரியாக 10ஆம் தேதி, 9ஆம் தேதி நைட் 4:30 மணிக்கு போட்டியில் ஆரம்பம். ஆமாம், 11ஆம் தேதி நான் போயிட்டு அங்கே நிற்கணும், 2 பேரும் நிற்கணும். போயிட்டு 11ஆம் தேதி 5 மணிக்கு போயிட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஓகே பண்ணி நமக்கான இலக்கங்களை பெற்றுக்கொள்ளணும். பதிவு இலக்கங்களை, நம்மளோட போட்டி பங்கு பெற்றதுக்கான தேர்வு இலக்கங்களை பெற்றுக்கொள்ளணும். வந்துட்டீங்க அப்படின்றத உறுதிப்படுத்தணும். வந்திருக்கிறேன், அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்றத உறுதிப்படுத்தணும். ஆனால் நம்ம 9ஆம் தேதி நைட் 4:30 மணி வச்சு இங்கே தான் இருந்தோம். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பேசி உடனே அந்த உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்த மலையக பெண்கள் அமைப்பின் சகோதரி அபி மற்றும் அதோடு இணைந்து நண்பர் பிரேம், அதே பிரியா, அம்மூஸ் சகோதரி, மூர்த்தி அண்ணா, எல்லா உறவுகளும், இன்னும் பேர் சொல்லாத நண்பர்கள், உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஐயாவை அறிமுகப்படுத்தி, கிரிவலம் அறக்கட்டளை ஐயாவை அறிமுகப்படுத்தி, அவர் மூலியமாக இந்த வழியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஆண்டவன் நம்ம போகிற பாதை சரியாக இருந்தால் ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கண்டிப்பாக கடவுள் இவர் தான் கடவுள், இவர் கண்டிப்பாக உனக்கான உதவியை செய்வார் அப்படின்னு அறிமுகப்படுத்தி நம்மளை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அதே நேரத்தில் தாய்க்குளம் அறக்கட்டளை, தாய்க்குளம் அறக்கட்டளை, தாயினாவே வழி ஒன்று தெரியும் தானே, அவங்களோட பிள்ளையோட வழி என்ன அப்படின்ட்டு அதை உணர்ந்து
தாய்க்குள மரக்கட்டளை அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இலங்கை மலையக குருக்கள் மாரொன்றியம் அங்கே போய் இருந்து நமக்கு தங்குவதற்கான வேலையை செஞ்சு கொடுத்தாரு. அதான் செண்பக விநாயகரால் ஐயா. அவர் அதுக்கு பிறகும் சிறப்பு கௌரவத்தை கொடுத்துருந்தார். அங்கே அந்த ஆலயத்துக்கு வர சொல்லி என்னையும் மணிவேல் சத்யசீலன் நண்பரையும் அழைச்சி அவரோடு சந்தித்து அவர் உலகளாவிய ரீதியில் உள்ள இந்துக்கள் அனைவரையும் ஒன்று கூடி அவ்வளோ தொடர்பு உள்ள ஒருத்தர், அவரோடு போயிட்டு பக்கத்தில் இருந்து அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட இருந்து அதில் கௌரவ கிடைச்சது வந்து பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். 2 கௌரவம் கிடைச்சிது சர்வதேச நாடில். இது எல்லாத்துக்குமே காரணமான இந்த உறவுகளை நான் மறக்கவே கூடாது. அதே மாதிரி தீர்வு தொண்டு அமைப்பு ஐயா ராமநாதன் ஐயா அவர்களின் நண்பரினூடாக உதவி செஞ்சுருந்தாங்க. அதே போல் ரஞ்சிதாஸ் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் அவர், அதே மாதிரி பிரியா ஸ்டோர்ஸ் உரிமையாளர்கள் எனக்கு வந்து இதில் இவ்வளோ தான் தந்தாங்கன்னு இல்லை, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன், நீ 10 பேரை கலந்து 10 பேரை சேர்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சவங்க. அவங்க என்றைக்கும் மலையகத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சமூகத்தை வந்து அடுத்தடுத்த படிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சமூகங்கள் இல்லைன்னா இன்றைக்கி வந்து என்ன சாதாரண ஒரு துரைசாமி விஜயந்தா தான் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சர்வதேச அளவுக்கு நான் போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியில் நேரடி நிகழ்ச்சியில் நான் வந்து நிற்கிறேன்னா அவங்க தான் காரணம், அந்த நல்லுள்ளங்கள். அதே போல் பிரியா ஸ்டோர்ஸ் உரிமையாளர், அதே மாதிரி கண்டி ஸ்டார் எலக்ட்ரிக்கல் உரிமையாளர், ஜனதா ஹார்ட்வேர் உரிமையாளர், டாக்டர் உதயகுமார் ஐயா, தமிழ்மாறன் ஐயா, அம்மா ராஜேஸ்வரி அம்மா உதவும் கரங்கள் அமைப்பு, இப்படி நிறையா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து உறவுகள் எல்லாம் சேர்ந்து அமைப்புகள் உதவி செய்ய மறுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணமாக தான் இந்த இவ்வளோ தூரம் பயணிக்க முடிஞ்சது. நிச்சயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மனதார இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஏன்னா சர்வதேச போட்டி ஒன்றுக்கு போகிறதுங்கிறது வந்து பெரிய விடயம். அதுக்கு வந்து ஆண்டவண்டி அருளும் தாய் தகப்பனுடைய அருளும் சரியான பயிற்சிப்பாளர்களுடைய ஆலோசனையும் நம்மளோட திடமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் போகலாம். விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி தான் நம்மளை கடைசி நேரத்தில், அதான் 9ஆம் தேதி 4:30 மணிக்கு தான் நமக்கு டிக்கெட் கிடைச்சிது. டிக்கெட்டை கையில் அது போகும்போது அந்த அபி சகோதரி வந்து எதிர்பார்க்கவே இல்லை, சிறப்பான ஒரு வரவேற்பை போகும் வழி அனுப்புகிறாங்க. ஆமாம், தனது ஊரில் கூப்பிட்டு தன்னை அந்த டிக்கெட்டையும் பணத்தொகையும் கொடுத்து நம்மளோட சமூகத்தோட தோட்ட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி அவங்க முன்னுக்கு நம்மளை பற்றி அறிமுகப்படுத்தி, இவர் நாளைக்கு நம்ம மன்னனை பிரதிநிதித்துவப்படுத்தி போகிறாரு, இவரை நம்ம வழி அனுப்பி வெற்றியோடு போயிட்டு வெற்றி வரணும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புனாங்க. அதே மாதிரி வரவேற்கவும் தயாராக இருக்கிறாங்க மலையகத்தில். இன்னைக்கு இவ்வாறான நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு போகும்போது வரவேற்கவும் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைத்ததுக்கான அந்த அனுசரணையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கான கௌரவம், உங்களுக்கான மரியாதை கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த துறை சார்ந்து வெளியிருக்கின்ற போது, துறை சார்ந்து சாதனைகளை படைக்கின்ற போது அதனை வரவேற்கவும் ஏற்றுக்கொள்ளும் எத்தனை பேர் தயாராக இருக்கின்றார்கள். அதே போல் இந்த துறை சார்ந்து உங்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் தூக்கிவிடவும் எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள். அந்த கைங்கரியத்தை, அந்த பணியை நிறைய பேர் செய்திருக்கிறார்கள் என்பதிலே எங்களுக்கும் பெருத்த மகிழ்ச்சி இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் சிங்கப்பூர் சென்றிருந்த வேளையிலே அங்கே எடுத்த புகைப்படங்கள், அதே போல் இது வந்து நினைக்கிறேன் எங்களுடைய இலங்கை வந்தடைந்த போது உங்களை வரவேற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வரவேற்ற போது எடுக்கப்பட்ட காட்சிகளை கூட நாங்கள் காலை வேளையிலே ஒளிபரப்பி இருந்தோம். சத்யசீலனுடைய அறிமுகத்துக்கு முன்பதாக உண்மையிலேயே இந்த வேரை மறந்த மரங்கள் நிலைப்பதில்லை என்று சொல்லுவார்கள். நீங்களும் சத்யசீலனும் மரம் போல வெளியிலே தெரிந்தாலும் உங்களுக்கு பின்னால் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற, வழிகாட்டி கொண்டிருக்கின்ற வேர்களாக இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மறக்காமல் நீங்கள் நினைவு கூர்ந்தது உண்மையிலே வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒரு விடயம். சரி, இப்போது அங்கே சென்று 3 பதக்கங்கள், 2 வெள்ளி பதக்கங்கள், ஒரு தங்கப்பதக்கம். அந்த போட்டிகள் பற்றி சொல்லுங்களேன். அந்த தங்கப்பதக்கம் உங்களுக்கு எதுக்கு கிடைத்தது? தங்கப்பதக்கம் கிடைத்தது வந்து எனக்கு சுற்றியறிதல் போட்டியில், அதாவது 12ஆம் தேதி முதல் போட்டி. நண்பர் கூறியது போல தான் ஒரு பதஷ்டம், போயிட்டு சாப்பாடு, ரூம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் போக நான் எதுக்கு வந்திருக்கிறேன்,
இந்த இலக்கை நோக்கி வந்திருக்கிறேன். ஒரு பதக்கத்தை கண்டிப்பாக முதலாக நம்ம மண்ணிற்கு பெற்று தரணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு, ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அந்த தன்னம்பிக்கையின் ஊடாக தான் போட்டியை போட்டு 12 நாடுகள் போட்டியாளர்கள் இருந்தாங்க. அதோட இணைந்து போட்டி இட்டு மிகவும் கடினமான சூழ்நிலையில் இது எதுக்கான வெள்ளி பதக்கம்? இது எந்த போட்டி? அது 2ஆம் நாள் 13ஆம் தேதி நடைபெற்ற காலையில் நடைபெற்ற சுற்றி எறிதல் போட்டியில் பருதிவட்டம் வீசுதல் போட்டியில் 2ஆம் இடம். பருதிவட்டம் வீசுகிற காட்சியெல்லாம் கூட நாங்கள் இப்போது ஒளிபரப்பியிருந்தோம். நீங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற போது அதனை ஒளிபரப்பியிருந்தோம். இது எதற்கான பதக்கம்? அது வேகநடை 5000 மீட்டர் வேகநடை போட்டியில். இதே போட்டியில் நண்பன் சத்யசீலன் வந்து தங்கப்பதக்கம் என்று, அதே போட்டியில் நான் 2ஆம் இடம் பெற்று வெள்ளி பதக்கத்தையும் 2 பதக்கங்களை ஒரே போட்டியில் பெற்ற முதல் தடவை நான் நினைக்கிறேன் மலைக்க. ஏன்னா அவருடைய 5000 மீட்டர் வேகநடை போட்டி நம்ம நண்பருடைய பிரதான அவருடைய போட்டி. சரி, ஆமாம். 2 பேரும் தங்க பதக்கங்களோடு வெள்ளி பதக்கங்களோடு வந்திருக்கிறீங்க. உங்களை வரவேற்கவும் வாழ்த்தவும் பல பேர் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய சொந்த ஊரில் சொந்த மண்ணில் கூட வரவேற்புக்கான ஏற்பாடுகள் இருப்பதாக நீங்களும் சொல்லியிருந்தீங்க, நாங்களும் அறிகிறோம். இந்த வேளையில் உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு வாழ்த்து ஒருவரிடமிருந்து கிடைத்திருக்கிறது. அவர் யார், அவருடைய வாழ்த்துக்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்ப்போம். எல்லாம் வல்ல ஈசனுடைய திருவடிகளை போற்றி பிரார்த்தித்து, அடியேன் இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றிய ஸ்தாபக பொதுச் செயலாளரும் அகில இலங்கை இந்துமா சபா தலைவருமான குமரகுருமணி, சர்வ வித்யாபதி, தேசகீர்த்தி, சமூக ஜோதி சிவஸ்ரீ வேலு சுரேஸ்வர சர்மா, இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றிய தலைமை பீடம் ஹெட்டன், இன்றைய தினத்திலே கடந்த 12, 13 திகதிகளிலே எங்களுடைய மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சிங்கப்பூரிலே நடைபெற்ற மெய்வல்லுநர் போட்டிகளிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே விளையாடிய 2 விளையாட்டு ஜாம்பவான்கள், அதாவது துரைசாமி விஜயசிங், சத்யசீலன் என்கின்ற 2 விளையாட்டு ஜாம்பவான்களும் 2 தங்கப்பதக்கம் உட்பட வெள்ளிப் பதக்கத்தை பெற்று கொண்டு வந்திருப்பது இலங்கை தாய்நாட்டிற்கும் எமது மலையக மண்ணிற்கும் பெருமை சேர்க்கின்றது. எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் இதே போல இன்னும் ஏராளமானவர்கள் உங்களுக்கு வாழ்த்த தயாராக இருக்கிறார்கள், வாழ்த்தியும் இருப்பார்கள். சரி துரைசாமி விஜயன், இப்போது நீங்கள் பல போட்டிகளிலே பங்கு கொண்டு வெற்றிகளை பெற்றிருக்கின்றீர்கள். இப்போது சர்வதேச தரத்திலான ஒரு போட்டியில் கலந்து கொண்டு 3 பதக்கங்களோடு வந்திருக்கின்றீர்கள். எதிர்கால உங்களுடைய திட்டங்கள், எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றன? எதிர்கால திட்டம் அப்படின்னு சொல்கிறத விட எதிர்கால இலக்கு, நம்மளோட இலட்சியம், நம்ம சமூகத்துக்கான ஒரு அடையாளம். இன்றைக்கி மலையகம் 200 வருடம் கடந்து போயிட்டுருக்குறோம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு துறையிலையும் சாதனையாளர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறையிலையும் திறமையானவங்க இருக்கிறாங்க. அவங்கள தேடி கொண்டு போகிறத விட அவங்களுக்கான சரியான வழியை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களா தேடி அந்த வழியில் பயணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நம்ம துறை விளையாட்டுத்துறை. நான் மட்டும் இல்லை, மலையகத்தில் எனக்கு முன் இருந்த நமது அன்பு உறவுகள் மனோகரன் ஐயா, சித்திரகுமார், பத்மஸ்ரீ, சந்திரதாஸ், இப்போ இருக்கிற அஜந்தன் மகாலிங்கம், சண்முகேஸ்வரன், அண்மையில் தாய்லாந்து மற்றும் பாகிஸ்தானில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை இராணுவ படையை பிரதிநிதித்துவப்படுத்தி நம்ம பொக்ஷன் சகோதரர், தலவாக்கலை மண்ணை பிறப்பிடமாக கொண்ட பொக்ஷன், அவரும் போட்டியில் வெற்றி வந்திருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். மேலும் பல போட்டிகளில் அவர் வெற்றி பெறணும், நம்ம சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இணைந்து ஒன்றாக பயணிக்கணும். நாளைக்கு நம்ம சமூகத்துக்கான ஒரு சரியான அடையாளமாக விளையாட்டுத்துறையை நம்ம மலையகத்தில் ஒரு சிறந்த மைதானத்தை உருவாக்கணும். அதன் மூலமாக நம்ம சமூகத்துக்கு விளையாட்டுத்துறையின் மூலமாக சிறந்த ஆரோக்கியம் உள்ள இளைஞர் யுவதிகளை உருவாக்கணும். நம்ம இந்த துறையை உலகளாவிய ரீதியில் இதை கொண்டு போகணும்.
தமிழர்கள் என்றால் வீழ்பவர்கள் அல்ல, வாழ்பவர்கள், வெற்றி கொள்பவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். அதற்கு சரியான வழியை ஏற்படுத்தி தரணும். இப்போ உள்ள அரசாங்கம் உண்மையாகவே விளையாட்டுத்துறையும் சரி, எதிர்கால இலக்கு இவ்வாறான சாதாரண ஒரு மக்களுக்கும் உதவி கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் எமக்கான பிரகாசமான வாழ்க்கை அமையும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இடத்தில் மேலும் நமது எதிர்கால இலக்கை சம்பந்தமாகவும் நம்ம மலையகம் விளையாட்டுத்துறை சம்பந்தமாகவும் பேசி சிறந்த ஒரு ஏற்பாடை செய்யலாம் என்று எண்ணிக்கொள்கின்றோம். நல்லது நல்லது. நல்ல உயர்ந்த நோக்கு, நல்ல உயர்ந்த இலட்சியங்கள் எல்லாம் கொண்டவராக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய இலக்குகள், உங்களுடைய இலட்சியங்கள், எதிர்பார்ப்புகள் அத்தனை நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக சாதிப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள். சத்தியசீலன் சொல்லியிருந்தார், அவரோட தாய் தந்தையோட ஒத்துழைப்பு, நண்பர்களோட ஒத்துழைப்பு, அது உங்களுக்கு இப்போ இருக்குது. தாய் தந்தை, நண்பர்களோட ஒத்துழைப்பு. சத்தியசீலன் அதிகமாக சாதிக்கிறதுக்கு முக்கியமான பக்கபலமாக இருக்கிறது அவரோட மனைவின்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் நீங்கள் இன்னும் எதிர்காலத்தில் நிறைய சாதிப்பீங்க. ஏன்னா நீங்கள் மனமான ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிகிறோம். எனவே அந்த அடிப்படை நாங்கள் இந்த இடத்துல வாழ்த்தி கொள்கின்றோம். உங்களுக்கு துணையாக அமைய போகின்ற அந்த துணையினுடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் ஊக்குவிப்பும் இன்னும் அதிகமாக இருக்கின்ற போது இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்க போகிறீங்க. எனவே எல்லாவற்றுக்குமாக சேர்த்து மொத்தமாக நாங்கள் வாழ்த்தி கொள்கின்றோம். உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். எதிர்கால துறை சார்ந்த வாழ்க்கையும் இன்னும் ஒளிர வேண்டும் என்றும் நாங்கள் வாழ்த்தி கொள்கின்றோம். மிக நன்றி விஜயன். நன்றி. எதிர்காலத்தில் கண்டிப்பாக சொன்ன மாதிரி சிறந்த வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஆண்டவனையும் எதிர்பார்க்குறேன். அம்மா நம்ம தாய் தந்தை இப்போ இல்லை, தாய் நம்ம குடும்பத்தினர்களுடைய எதிர்பார்ப்பும் அதான் கண்டிப்பாக நிறைவேறும். நண்பர்கள் அனைத்து நல்லுள்ளங்களும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம். தந்தை இல்லை என்றாலும் அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நல்லது விஜய். மீண்டும் வாழ்த்துக்கள். மிக நன்றி. நன்றி. கடைசியாக எமது அமைப்புக்கு, இலங்கை மாசமை வல்லுநர் சங்க குழுவினர்களுக்கு அவர்கள் தான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த அமைப்புகளுக்கும் எமக்கு உதவி நல்கிய, இந்த போட்டிக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே உதவி நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு இவ்வாறான அழகிய சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திக்கிறேன். அது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி விஜய். இந்த சிங்கப்பூரில் இடம்பெற்ற சர்வதேச மெய்வாழ்வுணர் போட்டியில் பங்கு பெற்று 3 பதக்கங்களை வென்ற துரைசாமி விஜிந்த அவர்களோடு தான் பேசியிருந்தோம். அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து விடைபெறும் இந்த நேரத்திலே நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்ற நேர்களே, நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜெயமன், அதே போல் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லோருக்குமாக மனமார்ந்த நன்றி கூறி இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேர்களே.